ஹாய், நான் டாக்டர் முரளி ஃப்ரம் டிசைன் அண்ட் ஸ்மைல் ஸ்ரீலங்கா. உங்களோட பல் சம்பந்தமான ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள என்னை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, டென்டல் ஃப்ளாசிங் என்ற ஒரு மெத்தட் இருக்கு, வாயை க்ளீன் பண்றதுக்கு, பல்லுகளுக்கு இடையில க்ளீன் பண்றதுக்குன்னு சொல்லி. நம்ம வளமையாக நம்ம நினைக்கிறோம் நம்மளோட ப்ரஷிங்கால நம்ம வாய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி க்ளீன் வராது. நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணால் கூட ரெண்டு பல்லுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளில் ப்ரஷ் போய் சேரவும் மேலாது, அந்த ஏரியா க்ளீன் பண்ணவும் முடியாது. ஆகவே தான் ரெண்டு பல்லுக்கு இடையில க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஒரு நூல் மாதிரி இருக்குது. அந்த நூலை தவிர டென்டல் ஃப்ளாஸ் இருந்தாங்க, அதை போட்டு ரெண்டு பல்லுக்கு இடையில க்ளீன் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு பல்லுக்கு இடையில உங்களால் முழுசாக க்ளீன் ஆக்கி வாயை முழுதாக க்ளீன் ஆக்க முடியும். அப்படி க்ளீன் குறைகிற நேரம் தான் வாயிலேருந்து ஒரு சில மனம் வர பார்க்கும். அதே வேளையில் ரெண்டு பல்லுக்கு இடைக்கு நேரம் இருக்கிற முரசு வீங்கி இருக்கும், சிவந்து இருக்கும், கொஞ்சம் நோன் தோன்றிருக்கும், சிலோட ப்ளீட் பண்ணும். இதே நிலை நம்ம இன்னும் தொடர்ந்து கொண்டு போக போக ரெண்டு பல்லுக்கு இடையில சூத்தியல் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிடும். ஆகவே நீங்கள் தனியாக ப்ரஷிங்கால் மட்டும் 100% கிளீனிங்கை வாய்ப்பில் எடுக்க முடியாது. நீங்கள் கட்டாயமாக ஃப்ளாசிங் சேர்த்து பாவிக்கொள்ள தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கிளீனிங் கிடைக்கும்.